தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதமும் கேரட் வறுவலும், காரமாக ஒரு கேரட் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம கேரட் பொரியல் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வறுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கேரட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரம் அதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மசாலா எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இதை நல்லா சிம்மில் வச்சு செய்யும்போது நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். இதுக்கு காரத்துக்கு நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சிக்கன் மசாலா சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில மூடி திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும். ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடிக்கு இல்லைனாக்க நீங்கள் சிக்கன் மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும், காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் சான்ஸே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா கேரட்டுக்கு எடுத்து கொடுக்கும். கேரட்டு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா வச்சு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேரட் வறுவல் ரொம்ப காரசாரமாக ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம மாங்காய் சாதத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறம் நான் நடக்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். அதில் நிலக்கடலையை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். அப்போது கடைசியாக போடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இதோடு சேர்த்து வதக்கிட்டே இருந்தோம்னாக்கா கிறிஸ்ப்னஸ் இருக்காது. அதனால் நான் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். மாங்காய் சாதம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அந்தந்த சீசனில் அதை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காயில் ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் துருவின இஞ்சி சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மாங்காவை நான் நல்லா துருவி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தை நல்லா உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். வெறும் வாணலியில் வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொடியையும் இதுக்கு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா உதிராக இருக்குது. உதிரான சாதத்தில் செய்யும்போது வெரைட்டி ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெந்தய பொடி இது வெறும் வெந்தயத்தை வாணலியில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை போட்டதுக்கப்புறம் உடனே சாதத்தை சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா கசப்பு தன்மையாக இருக்கும். உடனே சாதத்தை சேர்த்து நல்லா பொறுமையாக கலந்து கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட அந்த காரமாக அந்த கேரட்டு வறுவலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டு மாங்காய் சாதம். இப்போ கடைசியாக நம்மளோட நடக்கடலையை தூவிடலாம். அதில் உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பமாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.